இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றது வந்து ரெண்டு பொண்டாட்டிக்காரங்க கதை. ரெண்டு பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்டு வைக்கணும். அது எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். இருக்கிறாங்க, நடிகர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படி இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து நிஜமாவே கொஞ்சம் கூட அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் கலகலப்பாக ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்னா ஐ திங்க் அதுக்கு தேசிங்க ராஜா வந்து ஏற்கனவே ஒரு உதாரணம். மறுபடி சொல்லணும்னா வில்லனாகவும் அவர் நடிச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் அப்படியே ஒரு காமெடி ட்ராக் மாதிரி நம்மளோட மனசு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. இயக்குனராகவும் நம்மளோட தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. கலகலப்பாக செட்டையும் சரி ஆன் ஸ்கிரீனையும் சரி வச்சுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் கம் நடிகர் ரவி மரியா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் உங்களோட வார்த்தைகள் தேசிங்க ராஜா 2 பற்றி. தேசிங்க ராஜா 2, தேசிங்க ராஜா 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார். இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார். அந்த படத்துக்கு வில்லன் ரவி மரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவி மரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்வல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது. அப்புறம் ஏன் தேசிங்க 2ன்னு பேர் வச்சுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு பேர் வைக்கலாம், மனங்குத்தி பிறகு பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், சரவணன் இருக்க பயமையின் பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு தேசிங்க ராஜா 2 தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து இந்த படத்தில் பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புதுன்னா, இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடக நீங்களும் பார்ப்பீங்க. தயவுசெய்து தேசிங்க ராஜா 1 மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலைபரம் போல தான். ஓகே சார், யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை ஒரு டேரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த யூனிவர்ஸை மறந்துடுங்கன்றீங்க நீங்கள். தேசிங்க ராஜா 1 மறந்துடுறீங்க. மறந்துடணும். ஓகே, கஜினி மாதிரி, கஜினி சூர்யா சார் மாதிரி மறந்துட்டு வந்தால் தான் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட அந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ஒரு சீரியஸ் வில்லனாகவுமே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எவ்வளோ வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலாக இதுக்கு அடிப்படை காரணமே இங்கே உள்ள ஆர்கே செல்வமணி சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலாக இருக்கும். ஓஹோ, பக்கத்தில் உட்காந்து ஆர்வி உதயகுமார் சாருக்கும் புது தகவலாக இருக்கும், பேரஸ் சாருக்கும். அவர் தான் வந்து D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் என்ன ஒரு ஆளாக வச்சுருந்தார். அப்போ டைரக்டர் எழில் சார் வந்து எங்கள் யூனியனில் வந்து டைரக்டர் யூனியனில் பொருளாளர். அந்த 1 மாதம் ட்ராவலில் நான் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர முரடனாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போது ஒரு நாள் செம்ம டென்ஷனாக கத்தி, உங்களை எவங்க வில்லனாக்குனது அப்படின்னாரு கோவப்பட்ட எழில் சார். சார் வசந்த பானால் தான் சோறு சாப்பிட்டுருங்க சார், தட்டை உரியாதீங்க அப்படின்னேன். இல்லைங்க, நீங்கள் இப்போ சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்க, வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னாரு. அப்போ நீங்களே செஞ்சுருங்க சார் அது அப்படின்னு. நான் ரொம்ப கேஷுவலாக சொன்னேன், எங்கேங்க நானே கேப்பில் படம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். இல்லை சார், இங்கே கூடி சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் காமெடியாக பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன், காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்குத்தி பறவை. அந்த படத்தில் அசால்ட்டாக அப்படியே நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிங்க ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேரில் உட்காந்து காமெடி பண்ணுறது வந்து ரெண்டு பொண்டாட்டிக்காரங்க கதை. ரெண்டு பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேரில் உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்டு வைக்கணும். அது எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்குத்தி பறவை, செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேசிங்க ராஜா வராரு. எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸில் வந்து கண்ணம் ஸ்டீல் சாங்கெல்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்கெல்லாம் ஆட வைக்கிறாரு. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. என்னடா இவ்வளோ நம்பிக்கை மனுஷன் வச்சுருக்காரு. அப்போ நம்பிக்கையை மற்றவர்கள் நம்ம மேலே வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கூடும்போது ஐயோ சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமேன்னு சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவோம் இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர் எல்லாம், அது மாதிரி நான் காமெடியில் வந்து திசிஸ் பண்ணி அது பிஹெச்டி மாதிரி பிரித்து இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். டைரக்டரும் மறந்துட்டேன், கதாசிரியர்கிறத மறந்துட்டேன், காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி தேசிங்க மனங்குத்தி பறவையில் மச்சான் சொல்லிட்டாலே ஒரு காமெடி செம்ம ஹிட்டு. இது செம்ம காமெடி. இந்த காமெடி அடிக்க காமெடியே இல்லைனவங்க தேசிங்க ராஜா வந்ததுக்கப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி. அப்போ நான் இது வரைக்கும் உன் காதில் கூப்பாடு போட்டு சொன்னது உன் காதில் விரலை அப்படின்னு சொன்னப்போ அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு.
இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் நானும் ரோபோ சங்கர்னு சொன்னேன். அந்த அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கர் கோன்னு என் பொண்டாட்டி தர நிறையா மல்லிகை பறிச்சுட்டு உசுப்புனா மல்லியா கனகாம்பரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் கேட்கல. மாமா இன்னும் கூட வச்சிருக்கா சொல்ல, எங்க வச்சிருக்க சொல்ல. அந்த காமெடிக்கு அந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும், டெம்ப்ளெட் ஆகும். எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சிது. இப்போ அதே மாதிரி இந்த தேசிங்கராஜா 2 வந்து எப்படி இது ஆடியன்ஸ் வந்து ஒரு மீம்ஸாக பயன்படுத்தினாங்களோ, எப்படி டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி தேசிங்கராஜா 2 எனக்கு மட்டுமல்ல, நண்பர் புகழ், நண்பர் சாம்ஸ், அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி, சிங்கம்புலி, இப்படி எல்லாரையுமே ரோபசங்கர் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, நீங்கள் தேட்டரில் பாருங்கள் தெரியும். இது எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிக்கவே விடாத அளவுக்கு நாங்கள் பேசிகிட்டே இருந்ததுக்காக வித்யாசாகர் சார்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது என் தப்பு இல்லை சார், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்களை மியூசியட்டாக ஃபிக்ஸ் பண்ணது எழில் சாருடைய தப்பு. இருந்தாலும் அந்த எழில் நீலா காற்று வந்து முதல்ல கேட்குற சார், முதல்ல பார்க்குற சார், அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிட்டு சார். அதுவும் நீங்கள் பாடின அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு ப்ரொடியூசர் எவ்வளோ கெஞ்சினேன் சார், அது வித்யாசாகர் சார் பாடியிருக்காரு, அது நீங்கள் போடுங்க சார். அவர் என்ன சொன்னார், அது ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு சார் 10 நாளா. இப்போ ஹிட் ஆக வேண்டிய 3 பாடப்படுற கிடாரி தோப்பு சாங் தான் நான் சொல்கிறேன். கிடாரி தோப்புன்னு ஒரு எண்ணில் ஒரு சாங் இருக்குது. எப்படி இந்த 1க்கு 2க்கு எந்த சம்மந்தம் சொன்னோ அது மாதிரி இந்த கெட்டப்பில் இருக்க பாருங்க. இதுக்கும் இந்த எனக்கும் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீனில் ஒரு சாங்கில் வர்ற கெட்டப்பு. இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி நான் ரொம்ப அழகாக சொல்லணும். சாம்ஸ் அழகாக சொன்னார். எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாறுற விஷயத்தில் அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்தில், அந்த குவாலிட்டியில் அது அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறதே ஒருத்தங்க நமக்கு விருந்தோம்பல் வைக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்து தான். அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். கிட்டத்தட்ட 3 நாளாக நாங்கள் ப்ரொமோஷனுக்கு எல்லா சேனலுக்கு போகிறோம். ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நான் கேட்கவே விட மாட்டார். அவரே ஆர்டர் பண்ணுவார். எனக்கு பேர் தெரியாதெல்லாம் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மனசை குளிர் வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட்டாக போகுது சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதேமாரி அவருடைய சன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, ஜனா. அவர் ஆல்ரெடி ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் நான் வரேன். அவருடைய ஃபிசிக், அவருடைய மூவ்மெண்ட், அவருடைய அந்த தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான விஷயம். ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணல. நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னில் வர வந்ததே கிடையாது. எங்களை எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் லெஜெண்ட் பார்த்துட்டே இருப்பார். நாங்களாம் சாதாரண சொல்லி அவர்கிட்ட பழகிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாகிறாரு. அந்த ஹீரோ உருவாக்குறது ஸ்கோப் கொடுத்த எங்களுடைய அன்பு சகோதரர் விமல் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லா ஹீரோக்களும் எல்லாருக்கும் ஸ்கோப் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்கே காத்துட்டு இருக்குன்னா, விமல் சார் எப்பயும் என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் ஸ்கோப்பையும் அப்படி பார்ப்பார். இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதில் நான் என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் அவர் இத்தனை வருஷமும் இவ்வளோ காம்படிஷன் நடுவில் ஒரு ஹீரோவாக நின்றுக்கிறது காரணமே. அவர் அந்த ப்ராஜெக்டை மட்டும் தான் நேசிப்பார். நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்குது, எனக்கு ஓப்பனிங் இல்லையே சார், எனக்கு எண்ட் இல்லையே சார், இதெல்லாம் கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு கூத்துப்பற்றையில் ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தால் எப்படி பண்ணுவாங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து விமல் சார் தான். எந்த டைலாகையும் அசால்ட் ஆர்வமாக கேட்டு டப்புன்னு டெலிவரி பண்ணுவார். ஒரு பிசுறு இருக்காது, ஒரு வார்த்தை விட மாட்டார். அதேமாதிரி எப்படி நான் பண்ணேன், சூப்பராக பண்ணேன் கேட்கவும் மாட்டார். கேட்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமாக போய் சேரை போட்டு உட்காந்துருப்பார். அது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களாக அந்த டீமோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். யாராவது பேரை மறந்துருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிங்க. புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லக்ஷ்மி மேக்கர்ஸோடைய 27வது படம். அந்த படத்தில் தான் எனக்கு புகழுடைய திறமை எனக்கு தெரிஞ்சுது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சுது. 2 பேருமே வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்தில் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் புகழுடைய வெளிச்சம் வந்து 4KV லைட்டு மாதிரி பாய போகுது, பளிச்சுன்னு பாயும். அது கன்ஃபார்மு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, நான் சில்வா சார், சாரி சார் உங்கள் பேரை மறந்துட்டேன். அந்த துல்லாமணன் துள்ளு படத்தில் இருந்து இப்போ வரைக்கும் 25 வருஷத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 படம் தான் ட்ராவல் பண்ணீங்க. நான் 10 வருஷத்தில் நான் சாருடைய டைரக்ஷனில் 6 படம் பண்ணியிருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னென்னா, ஒரு படத்தில் வில்லன் நடித்தோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அப்படி நிறைய படம் பண்ணிட்டே இருப்பார், அதுக்கப்புறம் காணாம போயிடுவார். ஆனால் என்னை இன்னைய வரைக்கும் காணாமல் போகாமல் 20 வருஷமாக நடித்தது ஒரே காரணம், என்னுடைய ஜானரை மாற்றி இவன் எப்படியும் பண்ணுவாங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தின எழில் சார் தான்.
இந்த நேரத்தில் வந்து எழில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தார்னா, இந்த பக்கம் அகல் விளக்கா எழில் சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கு நடுவில் தான் நான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான், இந்த படம் ஜாலியாக வாங்க, படு ஜாலியாக போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதே போல் ஒண்டர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்.